ஐரோப்பா முழுவதும் தற்போது வரலாறு காணாத வெப்ப அலை நிலவி வருகிறது. பிரான்ஸ், ஸ்பெயின், இத்தாலி, ஜெர்மனி மற்றும் பிரித்தானியா உள்ளிட்ட பல நாடுகளில் வெப்பநிலை 35 முதல் 45 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. பல பகுதிகளில் சிவப்பு எச்சரிக்கை அறிவிக்கப்பட்டிருக்கும் இந்நிலையில் பிரித்தானியாவில் 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தின் அதிகபட்ச வெப்பநிலை சாதனையாக பதிவாகியுள்ளது. சர்ரே பகுதியில் 35.7 டிகிரி செல்சியஸ் பதிவாகி 1976ஆம் ஆண்டின் சாதனையை முறியடித்துள்ளது. இங்கிலாந்தின் பல பகுதிகளில் அரிய வகை ரெட் எக்ஸ்ட்ரீம் ஹீட் வார்னிங் நடைமுறையில் அமுல்படுத்தப்பட்டுள்ளது. பிரான்சில் 40 டிகிரிக்கு மேல் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் சிவப்பு எச்சரிக்கை அமலில் உள்ளது. சில நகரங்களில் பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. மின்சார பயன்பாடு அதிகரித்ததால் மின் விநியோகத்திலும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. ஸ்பெயினில் ஜூன் மாதம் சராசரி வெப்பநிலை புதிய சாதனையை எட்டியிருக்கின்றது. வடக்கு மற்றும் மத்திய பகுதிகளில் 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் பதிவாகி வருகிறது. இத்தாலியில் ரோம், மிலான் உள்ளிட்ட 16 நகரங்களுக்கு மிக உயர்ந்த வெப்ப எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் மதிய நேரங்களில் வெளியே செல்ல வேண்டாம் என அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். வானிலை ஆய்வாளர்களின் கூற்றுப்படி இந்த வெப்ப அலைக்கு முக்கிய காரணமாக ஹீட் டோம் எனப்படும் உயர் காற்றழுத்த அமைப்பு செயற்பட்டு வருகின்றது. இவ்வெப்பத்தை நிலப்பரப்பின் மீது அடைத்து வைத்து பல நாட்களுக்கு வெப்பநிலையை அசாதாரணமாக உயர்த்துகின்றது. மேலும் பசிபிக் பெருங்கடலில் உருவாகி வரும் வலுவான ஈஐ நேனோ நிகழ்வு உலகளாவிய வானிலை மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடும் என்றும் விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர். மேலும் பசிபிக் பெருங்கடலில் உருவாகி வரும் வலுவான ஈஐ நினோ நிகழ்வு உலகளாவிய வானிலை மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடும் என்றும் விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர். இதன் தாக்கம் காரணமாக எதிர்வரும் மாதங்களில் வெப்ப அலைகள் மீண்டும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த சில நாட்களிலும் ஐரோப்பாவின் பெரும்பாலான பகுதிகளில் வெப்பநிலை இயல்பை விட மிகவும் அதிகமாக இருக்கும் என முன்னறிவிப்புகள் தெரிவிக்கின்றன. சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை மற்றும் புயல் காற்று வெப்ப அலைகளுக்கு தற்காலிக நிவாரணம் அளிக்கக்கூடும். ஆனாலும் அதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்பதும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு ஐரோப்பா மற்றும் பிரித்தானியாவில் நிலவி வரும் கடுமையான வெப்ப அலை காரணமாக பல நாடுகளில் உயிரிழப்புகள் பதிவாகியுள்ள நிலையில் குறிப்பாக வயதானவர்கள், இதய நோயாளிகள், சுவாச நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் வெளிப்புற வேலைகளில் ஈடுபடுபவர்கள் அதிகமாக ஆபத்தில் உள்ளனர். பிரான்ஸ், ஸ்பெயின், இத்தாலி மற்றும் போர்த்துகல் உள்ளிட்ட நாடுகளில் வெப்பத்தால் ஏற்பட்ட உடல்நல கோளாறுகள் காரணமாக பலர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சில பகுதிகளில் வெப்ப அதிர்ச்சி, நீரிழப்பு மற்றும் இதய சம்பந்தமான பாதிப்புகள் அதிகரித்துள்ளதாகவும் சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த சூழ்நிலையில் பொதுமக்களுக்கு அதிகாரிகள் வழங்கியுள்ள முக்கிய பாதுகாப்பு அறிவுறுத்தல்களாக அதிக அளவில் தண்ணீர் குடிக்க வேண்டும், தாகம் எடுக்கும் வரை காத்திருக்கக்கூடாது, காலை 11 மணி முதல் மாலை 5 மணி வரை தேவையற்ற வெளிப்புற செயற்பாடுகளை தவிர்க்க வேண்டும், இலகுவான வெளிர் நிற ஆடைகளை அணிய வேண்டும், வீடுகள் மற்றும் பணியிடங்களில் குளிர்ச்சியான சூழலை பராமரிக்க வேண்டும், முதியவர்கள், குழந்தைகள், சிறுவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள் மற்றும் தனியாக வாழ்பவர்களின் நலனை குடும்பத்தினர் மற்றும் அயலவர்கள் அடிக்கடி கண்காணிக்க வேண்டும், குழந்தைகள் மற்றும் செல்ல பிராணிகளை எந்த சூழ்நிலையிலும் நிறுத்தி வைக்கப்பட்ட வாகனங்களுக்குள் விட்டு செல்லக்கூடாது, தலை சுற்றல், கடுமையான சோர்வு, குழப்பம், அதிக உடல் வெப்பம் போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவ உதவியை நாட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. இந்நிலையில் வானிலை நிபுணர்கள் கூறுவதாவது, காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தால் ஐரோப்பாவில் இத்தகைய தீவிர வெப்ப அலைகள் எதிர்காலத்தில் மேலும் அடிக்கடி நிகழக்கூடும் என்பதாகும். எனவே அதிகாரப்பூர்வ வானிலை எச்சரிக்கைகளை தொடர்ந்து கவனித்து பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றுவது மிகவும் அவசியம் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது.